அதான் சொல்றேன்னா அதை கொடுக்கணும், அதை நோக்கி நகரணும்ன்ற. அது ஏன் இவங்களுக்கு கிடைக்கலன்னு நான் பார்க்குறேன்னா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளரும் கட்சியிலேருந்து போயிருக்கிறாங்க. வளரும் கட்சி, வளர்ந்த கட்சியான திமுக வந்து அதிமுக போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பொறுப்புலாம் பாருங்க வேற மாதிரி இருக்கும், அல்லது மற்ற இடங்களில் வந்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இது வளரும் கட்சி. இன்னொன்று, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலாகவே வந்து திமுக அதிமுகவோட ஒன்றி போக மாட்டாங்க. ஏன் ஓரளவு அதிமுக ஒன்றி போறாங்கன்னா, நான் பல பேட்டிகளை சொன்ன மாதிரி தான், அதிமுகங்கிறது ஒரு கலவையான ஒரு எளிய மக்களுக்கான ஒரு கட்சி. நீங்க திராவிடம் பேசுறீங்களா போய் சேர்ந்துக்கங்க, நீங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறீங்களா போய் சேர்ந்துக்கங்க, இல்ல கம்யூனிசம் பேசுறீங்களா லைட் இந்துத்துவ கூட உள்ள அலோவ் பண்றாங்க. அப்ப என்னன்னா எல்லா விதமான கலவையான தத்துவ கோட்பாடுகளையும் உள்வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு கட்சி அதிமுக. அப்படிதான் இருந்துச்சு. எம்ஜிஆரோட கொள்கை என்னன்னு கேட்டாங்க, அவர்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல, அண்ணாயசம் தான் என் கொள்கைன்ட்டு. அப்படி அண்ணாயசம் தான் என் கொள்கை அப்படின்றது ஒரு கொள்கை. பட் நீங்க வந்து ஒரு தலைவருடைய விஷயத்தை எடுத்துக்கிறத விட தலைவருக்கான தத்துவத்தை தான் நீங்க வந்து உங்களுடைய கோட்பாடு எடுத்துக்கணும். அதுதான் வந்து இயல்பான விஷயம். ஆனா எம்ஜிஆர் அதை பண்ணல. ஏன் அதை பண்ணலன்னா, எல்லாரையும் உள்வாங்கிக்கலாம். இப்ப அண்ணாயிசம் சொல்றீங்க, அண்ணா என்ன சொன்னாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், முடிஞ்சு போச்சு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனும் வா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவனும் வா. நான் பார்ப்பனர்களை எதிர்க்கல, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. பார்ப்பனர்கள் உள்ள வாங்கன்னு அழைக்கிறதுன்னு அர்த்தம். அதிமுகவுக்குள்ள திமுகவுக்குள்ள அவ்வளவு எளிமையா ஒரு பார்ப்பனர் ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வந்துட முடியாது. இன்னைக்கு ஏதோ கால குடும்பம் மைத்ரேயனை சேர்த்துருக்கிறாங்க, ஒரு டீப் கோர் RSS பர்சனாலிட்டி அவரு. ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துல அப்படி பண்ண முடியாது. SV சேகரன் இன்னைக்கு திமுகவை புகழ்ந்து புலகாங்கிதம் அடைகிறார், அதை கண்டு ரசிக்கிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். இதெல்லாம் எவ்வளவு பெரிய கால கொடுமை. அப்போ இன்னைக்கு அது வந்து தத்துவ பிறழ்வு ஏற்பட்டு இன்னைக்கு திமுக ஒரு முட்டுச்சதுக்குள்ள போய் நிக்குது. கோட்பாடு ரீதியா என்ன கேட்டீங்கன்னா, கட்சி பெர்செப்ஷன் வைஸ் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நிக்கலாம். ஆனா கோட்பாடு ரீதியா அவங்க இன்னும் முழுமையான ஒரு இடத்த போய் நகரல இல்ல அவங்க. அது ஒரு சிக்கல் அவங்கள்ட்ட நான் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த இடத்த இவங்க கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த இடத்த வங்கி இவங்க பிடிச்சிருவாங்கடா பிடிச்சிருவாங்க. காளியம்மாள் அவர்களுக்கோ கடசம் அவர்களுக்கோ அந்த திறமை உண்டு, அந்த 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 வலிமை உண்டு நான் நம்புறேன்.